வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனூஸ் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் க்ரோத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், ரோஸ்மெரி பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு ரிசல்ட் கொடுத்துட்ருக்குன்னு எல்லா பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரூவன் சொல்கிறாங்க, எனக்கு சரியாக தெரியல, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி லைவ் பிளான்ட்டே இருக்குதுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி. இது பின்னாடி வந்து கிளாடலஸ். இது வந்து ஒரே தொட்டியில் ரெண்டாக வச்சுருக்கேன், ஏன்னா இதில் தண்ணி ஊற்றும் போது வேஸ்ட் ஆகாமல் இந்த பெரிய தொட்டிக்கு வருங்கிறதுனால. ஆனால் இதுதான் ரோஸ்மெரி. பார்த்திங்கன்னா தெரியும், கிறிஸ்மஸ் ட்ரீ ஆட்டவே இருக்கும் இந்த ரோஸ்மெரி. இதுக்கு நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கணும்னால அவசியம் கிடையாது. நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வந்து இது போல் வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தாங்க. இது வந்து நம்ம நிழலில் வைக்கணும்னால கிடையாது. நம்ம வெயில், அதாவது ஒரு 8 மணி நேரம் வெயிலில் இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு தண்ணியும் பார்த்திங்கன்னா நம்ம அளவாக விட்டால் போதும். இதுக்கு ரொம்ப கேர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பெரிய ஒன்று இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால தண்ணி சரியாமல் விட முடியலை. அப்புறம் ஒரு மாதமாக கேர் எடுக்க முடியாதனால ஒரு செடி இறந்து போயிடுச்சு. இப்போ நான் செகண்ட் டைமாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத். சும்மா நம்ம கையில் இப்படி பண்ணி பார்த்து ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். நம்ம நார்மலாக எண்ணெய் காய்ச்சும் போது கூட நம்ம வீட்டில் எப்போவுமே ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு பேட்டர்னாக எண்ணெய் காய்ச்சுவோம் இல்லைங்களா? அந்த டைமில் இந்த ரோஸ்மெரி இந்த ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு நம்ம எண்ணெயில் போடும்போது அதோட ரிசல்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அதை தாண்டி என்கிட்ட செடி இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் இப்போல்லாம் ரோஸ்மெரி வந்து ட்ரை பண்ணி அவைலபிளாக இருக்குது. நமக்கு வந்து ரீசனபிள் ரேட்டில் தான் இருக்குது. நீங்கள் அதுவும் வாங்கி ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சீரம் மாதிரி, ஒரு ஸ்ப்ரே சீரம் மாதிரி, அதாவது நம்ம ஹேர் ரூட்டுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு சீரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஃப்ரெஷ்ஷான ரோஸ்மெரியை பறித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் அடிக்கடி ட்ரிம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல கிறிஸ்மஸ் ட்ரீயாட்ட புதராட்டம் நல்லாவே வருங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஒரு செடி இருந்தாலும் உங்களுக்கு நிறையா வரும். நான் இப்போது நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 ஸ்டிக் இருந்தாலே போதும். ஏன்னா நான் வந்து வாரம் யூஸ் பண்ணுறதுனால நான் ரொம்பவும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட லைவ் பிளான்ட்டே இருக்கிறதுனால ஒன்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு வரும். அதுக்கப்புறம் திரும்ப இங்கேயும் க்ரோத் ஆகிடும். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜில் அது மாதிரிலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். எனக்கு தேவைப்படுறப்போ டக்குன்னு எடுத்து இது போல் பண்ணிக்குவேன். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறத காட்டிலும் இது போல் நம்ம இயற்கையாக ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்கும். அதனால் நான் இங்கே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு இந்த அளவுக்கு போதுமானது. நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இங்கே நம்ம ஒரு சாஸ்பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் பெஸ்டிசைட்ஸ் எதுவும் அடிக்கலை, அதனால நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சப்போஸ் பெஸ்டிசைட்ஸ் எதுவும் அடிக்கிறதா இருந்தது அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நமக்கு ரோஸ்மெரி பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும். அதனால் நம்ம இது போல் செய்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்த இந்த ரோஸ்மெரியை சேர்த்திடலாம் தண்ணியில். இப்போ நம்ம வெறும் ரோஸ்மெரியை கூட இது போல் கொதிக்க வச்சு நம்ம வடித்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்திடுறேன். ஏன்னா நம்ம சின்ன அமௌண்ட்டாக தான் பண்ணுறோம். நீங்கள் அதிகமாக பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னும் கூட தண்ணி நிறைய குவான்டிட்டி வச்சு இன்னும் கொஞ்சம் ரோஸ்மெரி அதிகமாக சேர்த்தி அது போல் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அப்போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ண பாருங்கள். ரொம்ப நாள் நீடித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டாம். இந்த வெந்தயமும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேரோட வேர் கால்களுக்கு நல்ல பலம் கொடுக்கும். அதே போல் பொடுகு தொந்தரவு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம வெந்தயம் கூடவே சேர்த்தது. இப்போ இதை நல்லா கொதித்து
ஆறட்டும், அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு அந்த ரோஸ்மெரியோட வெந்தயத்தோட எசன்ஸ் எல்லாம் நமக்கு இந்த தண்ணியில் இறங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த தண்ணி பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக மாறிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். நம்ம காய்ந்த ரோஸ்மெரி இலைகளை யூஸ் பண்ணுறதை காட்டிலும் இது போல் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால தான் நம்ம இது போல் செய்திருக்கோம். நான் சொன்னது போல் நீங்கள் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, நம்ம நார்மலாக தேங்காய் எண்ணெய் அதில் கூட ஒரு மீடியம் வார்ம் பண்ணிவிட்டு இந்த ரோஸ்மெரி இலைகளை சேர்த்தி கூட நீங்கள் தலைக்கு எண்ணெயாக கூட அப்ளை பண்ணலாம். நம்ம அந்த வீடியோ இன்னொரு தடவை போஸ்ட் பண்ணுறோங்க. நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் பின் பண்ணுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதி வந்துட்டுங்க. இப்போ இதை நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி நல்லாவே நிறம் மாறிடுச்சு. அந்த இலைகளும் நமக்கு குக்காகி அதோட நிறமும் மாறிடுச்சு. இப்போ இது வந்து அப்படியே ஆறட்டும். அதுவே ஆறுற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இது போல் ரோஸ்மெரி வாட்டர் வந்து நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து கூட இருக்கலாம். நம்ம இது போல் நம்ம வீட்லேயே செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும், க்ரோத்தும் அதிகமாக இருக்கும். நம்ம கடைகளில் இது போல் வாங்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதில் அவங்க ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்திருப்பாங்க. பொதுவாகவே ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காம ரொம்ப நாள் நீடித்து அந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம இது போல் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து நல்லா தானாக ஆறட்டோங்க. அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். முடிஞ்சால் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் போல் அப்படியே விட்டுறலாம். இன்னும் கூட அந்த ரோஸ்மெரி இலைகள்லேருந்து நல்லாவே அந்த எசன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வர்ற வரைக்கும் விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம முந்தின நாள் நைட் இது போல் செஞ்சு வச்சா கூட அடுத்த நாள் காலை வேளையில் வந்து நம்ம ஹேர் ரூட்டுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஊறும்போது உங்களுக்கு அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லாவே தண்ணியில் இறங்கி வந்துடும். இப்போ கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். நம்ம இது போல் சின்னதாக ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்காக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு சின்ன காட்டன் பீஸ் வச்சு தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த வாட்டரில் தொட்டு அந்த ரூட் ஸ்கேல்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம வச்சு தொடச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே ரோஸ்மெரி வாட்டர் ரெடி பண்ணியாச்சு. நல்ல ஒரு ஹேர் பூஸ்டர்னு சொல்லலாம். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.